பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யோபு 21ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நம்மை நியாயம் தீர்க்காத நண்பர்கள் தேவை. நம்ம எல்லாருமே கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் செய்த நல்ல காரியங்களினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. இப்போ கிருபையினால் மட்டும்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னொருவரை நம்மால் நேசிக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் குறைவுகள் இருக்கிறது. அப்போது குறைவுகளில் நாம் மற்றவர்களை உண்மையாக நேசிக்க வேண்டும் என்றால் நான் கிருபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் மட்டும்தான் மற்றவர்களை அவர்களுடைய குறைவுகளில் ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் நேசிக்க முடியும். இந்த யோபு புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், யோபுவுடைய நண்பர்கள் தொடர்ந்து யோபுவை குற்றம் சாட்டி கொண்டும் நியாயம் தீர்த்து கொண்டும் தான் இருந்தார்கள். இந்த 22ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய குற்றச்சாட்டுதல் இன்னும் ரொம்ப ஆழமாக செல்லுகிறது. 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கின்றதல்லவோ. நீங்கள் பாருங்களேன், இப்படி வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து உம்முடைய பொல்லாப்பு மிகவும் கொடியது என்று சொல்லி அவனை நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தார்கள். 6ஆம் வசனம், முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். அவங்கள குற்றம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் ஏழைகளுடைய வஸ்திரங்களை பறித்து கொண்டீர் என்று சொல்லுகிறார்கள். யோபுக்கு மற்றவர்களுடைய வஸ்திரம் தேவையே இல்லை. அவர் அந்த ஊர்லேயே மிகுந்த செல்வந்தனாக இருந்தார். இந்த நண்பர்கள் தங்களுடைய வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் வசனம், பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். 9ஆம் வசனம், விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். 10ஆம் வசனம், ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஏதோ யோபுவுடைய கேள்விகளுக்கெல்லாம் இவர்களுக்கு தான் பதில் தெரியும் என்பது போல, நீர் இப்படி செய்ததுனால தான் அல்லது இப்படி செய்யாததுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிருபையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அவருடைய கிருபையை கொடுக்கவில்லை என்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பிளவை சரி செய்திருக்கவே முடியாது. அதை நினைத்தவர்களாக நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஆண்டவர் இதை நமக்கு ஒரு கட்டளையாகவே கொடுக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கவே கூடாது. ஆனால் இங்கே யோபுவுடைய நண்பர்கள் யோபுவை குற்றவாளியாக குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீர்ப்பு சொல்லவே கூடாது. யாரை பார்த்தும் நாம் தீர்ப்பு சொல்லவே கூடாது. ஒவ்வொருவரையும் நியாயம் விசாரிக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அதை நாம் உணர்ந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய இருதயம் உடைக்கப்படும்படியாக ஒரு நாளும் நாம் நடந்து கொள்ளவே கூடாது. யோவான் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இப்போ இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். ஏனென்றால்
இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் கல்லெறியுண்டு கொல்லப்பட வேண்டும் என்று மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருவராக தங்களுடைய மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். இப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், யாருமே உன்னை நியாயம் தீர்க்கவில்லையா? அந்த பெண் சொல்லுகிறாள், இல்லை. இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இப்போ பாவம் செய்து தனக்கு முன்னால் வந்து நின்ற அந்த பெண்ணை பார்த்து கூட இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கிருபையை இயேசு கொடுக்கிறார். நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, நம்மை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த பூமியில் வந்திருக்கிறார். அப்போ இயேசுவே இந்த பூமியில் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு வரவில்லை என்றால் நாம் எப்படி மற்றவர்களை நியாயம் தீர்க்க முடியும்? நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. யோபுடைய நண்பர்கள் செய்தது மாதிரி நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் யோபுடைய நண்பர்களைப் போல அநேகரை இந்த பூமியில் நாம் பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கும்போது நம்மை பார்த்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதை நீ செஞ்சதுனால தான் இப்படி ஆகிவிட்டது, அதை செய்ததுனால தான் இப்படி ஆகிவிட்டது என்று குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கு யோபு செய்த அந்த காரியத்தை நாமும் செய்யலாம். நண்பர்கள் யோபுவை நியாயம் தீர்த்து கொண்டே இருந்தபோது யோபு அவருடைய கவனத்தை தேவன் மேல் செலுத்தினார். 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் யோபு தேவனை விட்டு விலகி ஓடாதபடிக்கு தேவனை நான் எங்கு கண்டு சந்தித்தால் நலமாக இருக்கும் என்று யோபுடைய இருதயம் தேவனை தேடிக்கொண்டிருந்தது. 10ஆம் வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு தேவனை நம்பியிருந்தார், சார்ந்திருந்தார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இன்னும் ஒரு விசுவாசம் நிறைந்த வார்த்தையை யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருந்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன காரியத்தை குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லது என் வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்று யோபு ஆழமாக தன்னுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல அறிக்கை செய்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கும் போது அல்லது தோல்வியின் ஆழத்தில் காணப்படும் போது மற்றவர்கள் கூட நம்மை பார்த்து ஏளனமாக பேசலாம் அல்லது குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் மற்றவர்களுடைய வார்த்தைகளை பேச்சை கேட்டு மனம் உடைந்து போகாதபடிக்கு தேவனை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தில் மாத்திரம் நாம் வாழ்ந்து அவரை மாத்திரம் நாம் பின்பற்றும் போது எந்த ஒரு கடினமான சூழ்நிலை என்றாலும் சரி, எவ்வளவு பெரிய தோல்வி என்றாலும் சரி, நம்மை தூக்கி எடுத்து புதிய வாழ்க்கையை கொடுத்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தை தேடுவோமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீரப்பா. எங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாலும் அந்த இடத்துல இறங்கி வந்து எங்களை தூக்கி எடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய தோல்விகளில் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி எடுத்து உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த நேரத்திலும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறீங்க. யார் யாருக்கெல்லாம் உம்முடைய பலனுள்ள கரம் தேவையோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகாமல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உம்முடைய கிருபையை கொடுத்து
இரக்கத்தை கொடுத்து எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.